Daily. Taste the Daily. இனி திருப்பி 2 அணி 3 அணி 4 அணி என்று அணிகள் பெருகிட்டு போகாது. அணிகள் ஒன்றிணைக்கப்பட்டு இந்த இயக்கத்துக்கு பிணியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்படுவார். தைரியம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கி பார்க்கட்டும். அதாவது இப்படி ஓரங்கட்டப்படுவது இப்படியே ஒவ்வொருத்தரா, அதாவது ஒரு கட்சியில் ஒரு தலைவர் புதிதாக பொறுப்பெடுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா 3 விதங்கள் நடக்கும். ஒன்று, இருக்கிற கட்சிக்காரங்களை அரவணைத்து ஒருமுகப்படுத்தி அதிகமாக அவர்களை உற்சாகப்படுத்தி வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துவாங்க. இரண்டாவது, பொதுமக்கள் அந்த தலைவரை ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பாங்க. மூன்றாவது, புதிதாக வருகிற அந்த வாக்காளர்கள் அந்த தலைவரை ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பாங்க. பல பேர் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் கூட ஈரோட்டிலிருந்து சில பேர் என்னை சந்தித்தாங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள். அவர்களிடத்தில் நான் பேசுகிற பொழுது, அம்மா காலம் வரை நாங்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களித்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்த தவறுகிறார், சுயநலப்போக்கோடு நடந்து கொள்கிறார். அதனால் அவருக்கு வாக்களிப்பதற்கு எங்களுக்கு அவ்வளவு அம்மா காலத்தை போல எங்களுக்கு அது உற்சாகமாக இல்லை என்கிற கருத்தை தான் சொல்கிறாங்க. அதே போல் புதிதாக வந்திருக்கிற வாக்காளர்களும் அதே கருத்தில் தான் இருக்கிறாங்க. எல்லோரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க? இந்த இயக்கம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். உலகத்துக்கே தெரியுது, ஒரு ஆளுக்கு மட்டும் அது புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இல்லை, அது தெரிஞ்சாலும் கூட மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இவர் ஏதேனும் மறைமுக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கிறாரோ என்று தான் அதிமுக கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களே பேசுகிறாங்க. தைரியம் இருந்தால் நீக்கி பார்க்கட்டும்னா நீக்கினா என்ன ஆகும்? நீக்க ஏன் தயங்குறாங்க? சம்திங் அந்த மாதிரி நீக்கினா எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்காது. எப்படி ஒரு ஓபிஎஸ் நீக்கினாங்க, அதை கடந்து செங்கோட்டைக்கு எந்த மாதிரி செல்வாங்க? சரி, இது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் முதல்ல ஒருத்தர் உங்களை கொஞ்சம் உரசி பார்த்தா அமைதியாக இருப்பீங்க. ரெண்டாவது தடவை கொஞ்சம் முட்டி பார்த்தாங்கன்னா சிறு எதிர்ப்பை காட்டுவீங்க. மோதி பார்த்தா என்ன நடக்கும்? அப்போ அதிமுகவை இருக்கிறவங்களை, ஏற்கனவே பிரிந்தவர்களை, மனமாச்சரியம் கொண்டவர்களை ஒருங்கிணையுங்கள் என்கிற கோரிக்கை வலுத்திருக்கிற நேரத்தில் மாறாக கட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர்கள் மேலும் ஒதுக்கப்படுவார்கள், நீக்கப்படுவார்கள், ஓரங்கட்டப்படுவார்கள். அவர்களது மனமாச்சரியங்கள் பெரிதுபடுத்தப்படும்னா அப்புறம் யார் அதை ஏற்று அந்த தலைமையை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இப்போ அவனாசியில் அந்த விழா நடக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒரு செங்கோட்டையன் அந்த கருத்தை சொல்கிறாரு. அவர் சொல்வதற்கு முன்பே 3 நாள், அந்த நிகழ்ச்சிக்கு 3 நாளைக்கு முன்பே சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு, அண்ணே நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கலான்னே என்று கூட சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். அப்போ அது மட்டுமே பிரச்சனை அல்ல. அது இல்லாமல் பல அதிருப்திகள். எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க தவறுகிறார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வலிமையாக இல்லை என்கிற அந்த குறை அடிமட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் திருப்தியாக இல்லை, தலைமையின் மீது நம்பிக்கையோடு இல்லை என்கிற கருத்து தான் அதிகமாக இருக்கு. செங்கோட்டையன் அவர் அதிமுகவில் இருக்கட்டும் இல்லை மாற்று கட்சியாக இருந்தாலுமே ஒரு மதிக்கக்கூடிய எதிர்த்த தரப்பு அரசியல்வாதியாக பார்க்குற நிலைமையில் அவர் எடப்பாடி பழனிசாமி நீக்கிறார் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான விளைவுகளை அவர் சந்திக்க நேர்ந்து நினைக்கிறீங்க? அந்த ஒரே சொல்லிட்டல, தலைமை மாற்றம் ஏற்படும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நீடிக்க மாட்டார். கட்சியோட தொண்டர்களும் கட்சி நல்லா இருக்கும், தலைமை மாற்றம் ஏற்படும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தலைவராக அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். இல்லை, இந்த அதிருப்திகள் இப்போ செங்கோட்டையன் ஒருவர் ஆரம்பித்திருக்கிறார். இன்னும் தொடர்ச்சியாக பலர் வருவாங்க. எல்லாத்த விட இன்னும் அதை யாரும் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. 2013 இருந்து 2021 வரை கனிம வளத்தில் நடந்த கொள்ளை, ஊழல், அந்த தாது மணல் கடத்தல் 5000-6000 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இழப்பீடை அந்த நிறுவனங்கள் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இதற்கு உடந்தையாக இருந்த கீழ்நிலை அதிகாரிகள் மட்டுமல்ல, அமைச்சர்கள், அரசாங்கத்தின் உயர்
பொறுப்பு வகித்த அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிபிஐயினுடைய டைரக்டர் அவரது நேரடி மேற்பார்வையில் இதை புலனாய்வு செய்ய வேண்டும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதன் தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் அந்த துறை இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். Taste the Daily.